இன்றைக்கி நம்ம வண்டலூரில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா ஜூலாஜிக்கல் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். நம்ம என்ட்ரி டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் மூலிமா ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். அப்படின்னா டேரெக்டாக கவுண்டரில் போய் நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும். செவ்வாய்க்கிழமை வந்து லீவ். அது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பார்க்கிங் ஏரியா பொறுத்தவரை நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. 2 வீலர் 4 வீலர் முக்கியமாக வேன் பஸ்ஸில் வரீங்கன்னா கூட நீங்கள் வந்து பார்க் பண்ணிக்க முடியும். எல்லாமே பெய்ட் பார்க்கிங் தான். அண்ட் ஜூக்கான என்ட்ரி டிக்கெட் பொறுத்தவரை பெரியவங்களுக்கு 200 சின்ன பசங்களுக்கு 50 சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற லிஸ்ட்டுமே வந்து டிஸ்பிளே காமிச்சிருக்கா, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பிளாக் கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து டிக்கெட் வாங்கக்கூடிய பாக்ஸ். நீங்கள் வந்து ஜூக்குள்ளே போய் வாங்குறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து 3 பேராக போனோம், மொத்தம் 600 ஆச்சு. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோன்னா வாட்டர் ஃபால்ஸ் மேலே செட்டப் வந்து இருக்கும். அங்கே நின்று ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஒரு போஸ்ட்டை போட்டு நம்ம வந்து உள்ளே போக வேண்டியது தான். நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்காக என்ட்ரன்ஸில் வந்து ஒரு சிங்கத்தோட சிலை வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே ஆப்போசிட்டில் சிறுவர் பூங்கா இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து அவுட் சைட் ஃபுட்டு நாட்டோட நல்லா வெளியே சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. ஜூ சுற்றி பார்க்க நடந்தும் போகலாம், சைக்கிள் இல்லைனா பேட்டரி வண்டி ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், இல்லை அவங்களே வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போனதுனால நடந்து தான் போனோம், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இப்போ நம்ம உள்ளே என்ன அனிமல்ஸாக இருக்க சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். தென்னிந்தியாவோட மேற்குத்தொடர்ச்சி மலைகளில் தான் அதிகமாக நீலகிரி லங்கோர் வந்து வாழ்ந்துட்டு இருந்துச்சு. வால்பாறை, நீலகிரி போன்ற பகுதியில் நம்ம அதை பார்த்துருக்க முடியும். இதோட உடல் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். அதோட ஃபேஸோட அந்த முடி இருக்குது, அது கோல்டன் ப்ரௌன் கலர் இருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஸ்பீஷஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மரத்தில் தான் வந்து வாழும். அப்படி வாழும்போது 8லேருந்து 20 பேர் உள்ள அந்த குழுவாக தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இதோட சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இலைகள், பழங்கள், அதுக்கப்புறம் மலர்களை வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடும். அதே மாதிரி இந்த ஒரு விலங்கு பொறுத்த வரைக்கும் காட்டு தீ, அதுக்கப்புறம் அந்த சுற்றுச்சூழல் காரணமாக ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்பீஷஸ் வந்து அழிக்கும் நிலைமை வந்து போச்சு. டைம் கிடைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சிங்கவால் குரங்கு. சிங்கவால் குரங்கு பொறுத்தவரைக்கும் மேற்குத்தொடர்ச்சி மலைகளில் மட்டும்தான் இருக்கும். இதோட ஃபேஸ் வந்து சிங்கம் மாதிரி இருக்காங்க, அதாவது நேம் வந்து சிங்கவால் குரங்குன்னு வச்சுருக்காங்க. இந்த குரங்குகளும் குடும்பமாக மரத்தில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கும். தரையில் வரதே ரொம்ப ரேராக இருக்கும். இதோட சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பழம், பூக்கள், விதைகள் எல்லாமே சாப்பிட்டுருக்கோம். அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட பார்வை வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் ரொம்ப புத்திசாலியான ஒரு விலங்கும் கூட. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சிம்பான்சி. இந்த மனித குரங்கை பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்கா நாடுகளில் தான் அதிகமாக வாழ்ந்துட்டுருக்கு. இந்த சிம்பான்சியோட டிஎன்ஏவும் மனுஷங்களோட டிஎன்ஏவும் வந்து கிட்டத்தட்ட 98% வந்து ஒரே மாதிரியே இருக்கும். அது ரொம்ப புத்தியான விலங்கும் கூட. இது நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த உணவு தேடுது இல்லையா, தேடும்போது டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுமா, அதாவது குச்சியை வச்சு நம்ம எறும்பு பிடிக்கிறது அது மாதிரிலாம் வந்து பிடிச்சி சாப்பிடுமா. அண்ட் முக்கியமான விஷயம், இதுவுமே வந்து நல்ல குடும்பமாக தான் வாழும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. காடுகளை அழித்து வேட்டையாடுறதுனால சிம்பான்சியுமே வந்து இப்போது அழிவு நிலையில் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு விலங்காக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது 2 மான் வந்து அப்போ தான் சாப்பாடு போட்டிருந்தாங்க, வெளியே சுற்றிட்டு இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கூடவே வந்து ஒரு மயில் வந்து சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் அது கூட நாங்கள் விளையாடிட்டு வந்தோம். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கு. இவங்க 3 பேர் கூடயும் ஜாலியாக விளையாடிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் யாரை பார்க்க போனோன்னா இந்தியன் கர். எல்லாரும் இந்தியன் கரை பார்த்துட்டு பைசன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பைசன்ன்றது வட அமெரிக்காலையும் ஐரோப்பாவில் தான் அதிகமாக இருக்கும். இங்கே நம்ம இந்தியாவில் இருக்கிறது இந்தியன் கர், அதாவது இந்தியன் காட்டு மாடுன்னு சொல்லுவோம். புலிகளுக்கு அப்புறம் பலசாலியாக விலங்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு விலங்குமே வந்து பார்த்திங்கன்னா அழிவு நிலையில் இருக்குது. காரணம் என்னென்னா காடுகள் அழிகிறதுனாலையும் அண்ட் முக்கியமாக வந்து வேட்டையாடுறதுனால இது வந்து ரொம்ப அழிவு நிலையில் போயிடுச்சு. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு காடுகளை பாதுகாக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சிறுகரடி. இந்த சிறுகரடி வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இந்தியா, இலங்கை போன்ற நாட்டில் தான் வந்து அதிகமாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமான விஷயம், இது அதிகமாக வந்து தேன், எறும்பு, பழங்களை வந்து விரும்பி சாப்பிடும். நாங்கள் வந்து ஜூக்கு போகிற கூட என்ன பண்ணிச்சா, அந்த ஒரு மரக்கட்டை இருக்குது இல்லையா, அந்த மரக்கட்டையில் உட்காந்து அந்த நாக்கு பயன்படுத்தி என்ன பண்ணிச்சுன்னா அது உள்ளுக்கிற அந்த செல் எல்லாமே வந்து சாப்பிட்டு இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. மரத்தில் இருந்த அந்த செல்களை சாப்பிட்டதுக்கப்புறம் அது மூச்சு வரதுக்காக தலையை வெளியே நீட்டும் போது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இந்த ஒரு ஸ்பீஷஸுமே வந்து பார்த்திங்கன்னா அழிவு நிலையில் இருக்குது. முக்கியமான காரணமே வந்து வேட்டையாடுறது தாங்க. ஸோ டைம் கிடைக்கும்போது இந்த ஒரு ஜூவில் போயிட்டு இந்த மாதிரி என்டேஞ்சர் ஸ்பீஷஸ்லாம் வந்து பார்த்துருவாங்க. பசங்களும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ½ டே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இது வந்து நல்ல ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். இந்த க்யூட்டான குட்டி கரடியை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நடந்து போனால் நம்ம பயங்கரமான பெங்கால் டைகரை தான் பார்க்க வந்திருக்கோம். பெங்கால் டைகர் இந்தியாவோட தேசிய விலங்கு. புலி இனத்தில் இது கொஞ்சம் பெரிய புலினே சொல்லலாம் பெங்கால் டைகர். அண்ட் இதோட ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா மான், காட்டு மாடு, காட்டு பன்றி இதெல்லாம் வேட்டையாடி சாப்பிடும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, கூண்டில் இருக்குது. இவங்க கொடுக்குற சாப்பாடு தான் சாப்பிட்டோன்னா வேட்டையாட முடியாது. நாங்கள் பார்க்குறப்ப அது புல்லை கூட வந்து கடிச்சிட்டு இருந்துச்சுங்க. ஸோ புலி ஃபஸ்ட்டாக புல்லை திங்கா சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஜூவில் இருக்கிற புலி வந்து புல்லை என்ன பண்ணுறது சாப்பிட்டு தான் நீங்களே வந்து பார்ப்பீங்க. அண்ட் இந்த புலி பொறுத்தவரைக்கும் தனியாக தாங்க அதிகமாக இருக்கும். அண்ட் முக்கியமாக இதோட எல்லையை பாதுகாக்கிறதுல வந்து ரொம்ப மும்பரமாக இருக்கும். இதோட எல்லைக்குள்ளே யாராச்சும் போனோன்னா கண்டிப்பாக வந்து பயங்கரமாக நம்மளை தாக்கும்.
அண்ட் அதேமாதிரி இந்த பெங்கால் டைகருக்கு நீச்சல் திறமை ரொம்பவே அதிகமாக இருக்குது. தண்ணியில் கூட வேட்டையாடக்கூடிய திறன் வந்து இந்த பெங்கால் டைகருக்கு இருக்குது. பெங்கால் டைகரும் அழிவு நிலையில் இருக்குது. ஸோ பெங்கால் டைகரை வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம தேசிய விலங்கை பாதுகாக்கணும். கொஞ்சம் விஷுவல்ஸை காட்டுறேன், நீங்களே வந்து பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நியர்பை பார்க்கலாம் வண்டலூர் ஜூவில். நிறைய ஜூவில் வந்து நான் பார்த்துருக்கேன், ரொம்ப தூரமாக இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். பட் வண்டலூர் ஜூவில் நம்ம கிட்ட இருந்தே பார்க்க முடியும். ஆபத்தான புலியை பார்த்துட்டு அடுத்ததான் நம்ம குள்ளநரியை பார்க்க போயிருந்தோம். இந்த குள்ளநரி பொறுத்தவரை இதோட காது வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும், இது வந்து இந்தியாவில் நிறைய இடத்துல வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து காட்டு நரியோட ஒரு இனம். இதோட சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஜீவராசிகள், பூச்சிகள், பழங்களெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிடும். அண்ட் நாங்கள் பார்க்குறப்போ ரொம்ப அமைதியாக தான் இருந்துச்சுன்னா, இது வந்து நைட்டில் தான் வந்து அதிகமாக வந்து செயல்படும். இந்த குள்ளநரி அழிவு நிலையில் இல்லைன்னா கூட பாதுகாக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டில் இருக்குது. கழுதை புலி இந்தியாலையும் ஆப்பிரிக்காலையும் அதிகமாக நம்மளால் பார்க்க முடியும். இது செத்துப்போன விலங்குகளையும் சாப்பிடக்கூடிய திறமை இருக்குது. சில சமயம் வேட்டையாடியும் சாப்பிடும். கூட்டமாக தான் வாழும், கூட்டமாக தான் வேட்டையுமே ஆடும். இதோட கால்கள் ரொம்ப வலிமையாகவும் நாக்கு ரொம்ப கூர்மையாகவும் இருக்கும் கழுதை புலி பொறுத்த வரைக்கும். சிறுத்தை இந்தியா ஆப்பிரிக்காவில் வந்து நம்ம அதிகமாக பார்க்க முடியும். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு வேட்டை விலங்கு. இதோட பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர், அப்புறமா பழுப்பு கலரில் வந்து ஒரு ரோஜா மாதிரி நமக்கு அந்த பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கும். சீட்டாவும் சிறுத்தை புலியும் வேறு கம்பேர் பண்ணாதீங்க. சீட்டா வந்து ரொம்ப வேகமாக போகும், இது அந்த அளவுக்கு வேகமாக போகாது. சிறுத்தை முக்கியமாக வந்து நைட்டில் தாங்க வேட்டையாடும். இந்திய வெண்முதுகு கழுகை டைக்ளோஃபினாக் மருந்து தயாரிக்கிறதுக்காக இந்த இனத்தை வந்து பயங்கரமாக வேட்டையாடி அழித்து இப்போது என்டேஞ்சர் ஸ்பீஷியஸில் வந்து இதுவும் சேர்த்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செம்பருந்து. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது கடற்கழுகுன்னு. இந்தியா, இலங்கை, தென்கிழக்கு ஆசிய கடலோரங்களில் நம்ம இதை பார்க்க முடியும். இதுவும் செத்துப்போன உணவுகளை விரும்பி சாப்பிடும். அண்ட் முக்கியமாக இந்த செம்பருந்தை வந்து இந்தியாவில் ஆன்மீகத்தையும் அமைதியும் கொடுக்கக்கூடிய ஒரு பறவையாக பார்க்குறாங்க. இறைச்சியை சாப்பிட்டுக்கிட்டே இது ஒரு சவுண்டு கொடுத்துச்சு பாருங்கள், அப்படி இருந்துச்சுங்க. நீங்களே கேட்டு பாருங்கள். வெள்ளை புலின்றது மரபியல் மாற்றத்தால் உருவான ஒரு அரிய இனம். இது வந்து மோஸ்ட்லி பூங்காவில் தான் வந்து அதிகமாக பாதுகாப்பாங்க. எல்லா புலிகளும் என்ன உணவு சாப்பிடுமோ அதே தான் வந்து இந்த வெள்ளை புலிகளும் சாப்பிடும். கலர் மட்டும் ஒயிட் கலரில் இருக்கும், அவ்வளோதான். வண்டலூர் ஜூவில் முடிச்சுட்டு வெளியே வர சமயத்தில் இந்த ஒரு கழுதையை நாங்கள் பார்த்தோம். இது வந்து இந்தியாவில் குச் மற்றும் ராஜஸ்தான் பகுதிகளில் வந்து காணப்படும். அதாவது வறண்ட நிலங்களில் அதிகமாக நம்ம இதை பார்க்கலாம். இது வந்து தண்ணீர், உணவு இல்லாமல் கூட ரொம்ப நேரம் வந்து இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியும். அண்ட் முக்கியமாக சில இடத்துல வந்து இந்த ஒரு கழுதையை அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக வந்து மக்கள் பார்க்குறாங்க. எனக்கு இந்த கழுதையே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. காரணம் என்னன்னா, அந்த ஈவினிங் சன்லைட்டில் அதோட பாடியோட கலர் ஷேடிங் வந்துச்சு பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. வண்டலூர் ஜூவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டுன்னு கேட்டிங்கன்னா இந்த வேடந்தாங்கல் பறவைகள் இருக்குது இல்லையா, இந்த ஸ்பாட் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு ஸ்பாட் வந்து பக்கத்துலேயே ஸ்நாக்ஸ் கடை, ஜூஸ் கடை இருக்குது. நீங்கள் ரெண்டுமே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே என்ன பண்ணலாம், இந்த பறவைகளோட அழகை வந்து ரசிக்கலாம். ஒரு 5 to 10 minutes நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த பறவைகள் பறந்துட்டு இருக்கும்போதெல்லாம். இந்த பறவையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நடந்து வந்தால் பல வகையான ஆமைகள் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரே ஒரு ஆமை மட்டும் தான் வீடியோ எடுத்தோம், மற்றெல்லாம் எடுக்க முடியல. அண்ட் அதே மாதிரி உடும்பு இருந்துச்சு, அதுக்கப்புறம் முதலைகள்லாம் கூட நிறைய இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். வீடியோவில் இருந்து எடுத்துனாக்கா அந்தளவுக்கு பார்க்க முடியல. ஸோ நான் பண்ணிட்டேன், அந்த வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டேன். நேரில் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பாம்புகள் இருந்த இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். பாம்புகள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து அமைதியாக படுத்துருந்துச்சு. ஏன்னா முக்கியமாக அது யாருமே ஆள் பக்கத்தில் இல்லைனா அது ரொம்ப சாந்தமாக தான் இருக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா படுத்துருந்துச்சு. கொஞ்சம் விஷுவல்ஸ் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், பாம்போட விஷுவல்ஸை காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாம்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரில் போய் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் வீடியோஸில் பார்க்குறது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சிலது வந்து கற்கள் மேலே வந்து படுத்துருந்துச்சு, சிலது வந்து தண்ணிக்குள்ளே படுத்துருந்துச்சு, சில பாம்புகள் வந்து கூண்டுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஜூம் பண்ணி நம்மளுக்கு வந்து விஷுவல்ஸ் வந்து காமிச்சிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாம்புகளுக்குன்னு சொல்லிட்டு தனியாகவே வந்து ஒரு பில்டிங் கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே நிறைய பாம்புகள் இனம் வந்து இருந்துச்சு. ஒவ்வொருத்தரோட நேமோட கீழே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஸ்னேக்ஸ் வந்து காமிச்சிருக்கோம். ஸோ நல்லா செக் பண்ணி பாருங்கள். மண்ணுளி பாம்பை எங்களால் கண்டே பிடிக்க முடியல. இருந்தாலும் நாங்கள் வந்து விஷுவல்ஸை காமிக்கிறோம், உங்களால் ஸ்பாட் பண்ண முடியாதுன்றது பாருங்கள். அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கூண்டில் தான் வந்து அந்த வெள்ளை கலர் எலி இருக்கு இல்லையா, அதை தான் வந்து உணவாக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கூண்டில் நாங்கள் பார்த்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த வெள்ளை புலிகள் வெள்ளை எலிகள் வந்து உள்ளே இருந்துச்சு. நாங்கள் போகிற டைமில் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. எந்த ஒரு உணவுமே வந்து புதுசாக ஆல்ரெடி கொடுத்த உணவுகள் தான் வந்து சாப்பிட்டுட்டு படுத்துருந்துச்சு. எல்லாமே நல்லா ரெஸ்ட் எடுத்துச்சு. ஏன்னா கும்பலாக இருந்துச்சுங்க. நாங்கள் பார்க்குறப்ப சார பாம்பாக இருக்கட்டும், நிறைய பாம்புகள் வந்து கும்பலாக ஒரு பானைக்குள்ளே அந்த இருட்டில் வந்து உள்ளே உட்காந்துட்டு இருந்துச்சு. இந்த பாம்புகளை நேரில் போய் பாருங்கள். வீடியோவில் பார்க்குறதுக்கு பதிலாக நேரில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.
இந்த பாம்பு எதையோ பறி கொடுத்த மாதிரி படுத்துட்டு இருந்துச்சு. இது நம்ம ரெகுலராக நிறைய நியூஸஸ்லாம் பார்த்துருப்போம். இது வந்து வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பாம்புன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் வந்து இது பாம்புன்னு தோணுதான்னு பாருங்கள். ஏன்னா நேரில் பார்க்குறப்ப எனக்கு சரியாக தெரியாது, பார்க்க முடியல எங்களால். ஸோ நீங்கள் பாம்புகளை பார்க்கணும் அப்படின்னா, இல்லை பாம்புகளை தொட்டு பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏலகிரிக்கு போனால் அங்கே ஒரு இடத்துல இருக்கும். அண்ட் பச்சை பாம்பு வந்து மரத்தில் வந்து உட்காந்துட்டு வச்சிங்க, அப்படியே கும்பல் கும்பலாக இருந்துச்சு. நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க விஷுவல்ஸை. அங்கே இருந்த பாம்புகள்லே இந்த பாம்பு வந்து கொஞ்சம் நீளமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இக்வானா கிட்ட வந்தவங்க, இக்வானா உண்மையாலே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. ஒன்று மட்டும் அமைதியாக நின்றுட்டு இருந்துச்சு. ஆனால் மற்ற 2 இக்வானா வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் இக்வானா நல்லா ஆக்டிவாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். பச்சை ஓணான் மத்திய மற்றும் தென் அமெரிக்காவை சேர்ந்த பெரிய பல்லி இனத்தோட விலங்கு. இதில் உடல் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர்லையும், வால் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இதுதான் வந்து இந்த பச்சை ஓணனோட தனி சிறப்புன்னு சொல்லலாம். மரங்களில் அதிகமாக வாழும், நீந்தக்கூடிய திறமைகள் அதிகமாக இருக்குது. இலைகள், பழங்கள், பூக்களை வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடும். பகலில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஆபத்துன்னு தெரிஞ்சதுன்னா இதுக்கு அது தண்ணியில் தப்பிச்சு போகக்கூடிய அந்த திறமை வந்து இந்த பச்சை ஓணானுக்கு இருக்குது. சிவப்பு ஓணான்றது பச்சை ஓணானோட இன்னொரு வெர்ஷன் தான். கலர் மட்டும்தான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ரெண்டுமே வீட்டில் வந்து அழகுக்காக சில இடத்துலலாம் வந்து வளர்க்குறாங்கன்னு சொல்லலாம். ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி முதலைகளில் பார்த்திங்கன்னா வண்டலூர் ஜூவில் நிறைய வகையான முதலைகள் இருந்தாலும் நம்ம வந்து நேரில் போய் பார்த்தா தான் அது நல்லாயிருக்கு. ஒரு அழகை வந்து ரசிக்க முடிஞ்சது. வீடியோவில் அந்த அளவுக்கு சரியாக நம்மளால் ரசிக்க முடியல. அண்ட் முக்கியமான பாயிண்ட்டு, தண்ணி எல்லாமே கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. அந்த அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ள முதலைகளை விட்டுருந்தாங்கன்னா நம்ம பார்க்க ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்திருக்கும். இது ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் எனக்கு வந்து வண்டலூர் ஜூவில் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காட்டு பன்றிகள். இந்த காட்டு பன்றிகளும் கூட்டமாக தான் வாழும். இது தனித்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூக்கில் வந்து கொம்பு மாதிரி வரும். அது வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆசிய யானைகள். ஆப்பிரிக்க யானை இன்னும் ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்திய யானைகள். இது நம்ம அந்த கோயில்களில் அதிகமாக பார்க்க முடியும். மக்கள் வந்து வணங்கக்கூடிய விலங்காக நம்ம இந்த யானையை வந்து பார்க்குறோம். வண்டலூர் ஜூவில் யானையோட இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷஸாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் போய் டேரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வந்து நீர் யானையை பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் வண்டலூர் ஜூ விசிட் பண்ணுற டைமில் வந்து நீர் யானை திரையை போட்டு மூடிருந்தாங்க. நான் இனப்பெருக்க காலம்னு நினைக்கிறேன், இல்லை வேறு எதாவது பரிணாமத்தில் ஜூவில் வந்து திரையை போட்டு மூடிருந்தாங்க. பட் நாங்கள் என்ன பண்ணோம், அந்த திரையை விலக்கிட்டு உள்ளே வந்து வீடியோ எடுத்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பார்க்க நல்லா இருந்துச்சு. காண்டமிருகம் இந்தியா, ஆப்பிரிக்கா, நேபாள் போன்ற நாடுகளில் வாழ்ந்துட்டு இருக்குது. 1 அல்லது 2 கொம்புகள் வந்து ஒரு ஃபேஸில் இருக்கும். இந்த கொம்புகளாலே வந்து இது என்ன பண்ணாங்க, நிறைய வேட்டையாடி அழிக்க நிலைமை கொண்டு போயிட்டாங்க. இது தோல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆஸ்ட்ரிச். இதோட தமிழ் நேம் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு நாரைன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக நெருப்பு கோழி வேறு, நெருப்பு நாரை வேறு, ஓகேங்களா. ஸோ அந்த நெருப்பு நாரை பொறுத்தவரை வேர்ல்டுலேயே வந்து மிகப்பெரிய ஒரு பறவைன்னு சொல்லலாம். அதே சமயம் இதெல்லாம் வந்து பறக்க முடியாது. ரெக்கைகள் இருக்கும், ஆனால் பறக்க முடியாது. இதோட முட்டைகள் தான் இருக்கிறதுலே பெரிய முட்டைன்னு சொல்கிறாங்க பறவைகள் பொறுத்த வரைக்கும். இது மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகமாக ஓடக்கூடியது. கிட்டத்தட்ட 2.5 மீட்டருக்குள்ள அதோட ஹைட் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ஒட்டகச்சிவிங்கி. வண்டலூர் ஜூவில் ஒரே ஒரு ஒட்டகச்சிவிங்கி மட்டும்தான் இருந்துச்சு. இதோட கழுத்து நீளமாக இருக்கும். அதே போல் இது உணவு எல்லாமே வந்து தழைகள், இலைகளை தான் வந்து விரும்பி சாப்பிடும். வண்டலூர் ஜூவில் நீங்கள் வந்து மீன்களோட வேர்ல்டுக்கு போனீங்க அப்படின்னா, அதோட அவுட்டர் ஸ்பேஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அதோட ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு மீனோட வடிவத்தில் வந்து அமைச்சிருக்காங்க. வண்டலூர் ஜூவோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மீன் அமைப்புன்னே சொல்லலாம். உள்ள ஏகப்பட்ட வெரைட்டியில் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் இந்த ஃபிஷ்ஷில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் கண்ணாடிகள்லாம் வந்து அந்தளவுக்கு க்ளீன் பண்ணிகிட்டே இல்லை. அந்த ஆயுத பூஜைக்கு வந்து பட்டை போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பட்டை கூட அழிக்காமல் வந்து அப்படியே வச்சுருந்தாங்க. எங்களால் வந்து விஷுவல் வந்து கொஞ்சம் நல்லா பார்க்க முடியல. அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து விஷுவல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மியூசிக்கோட நிறைய வகையான மீன்கள் உள்ளே இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த மீன்லாம் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா பிளாக் கலரில் சூப்பராக வந்து நீந்திட்டு இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் நேரம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் சின்ன பசங்களாம் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மீன்களை பார்த்து ரசிப்பாங்க, சரிங்களா. இந்த மீன்லாம் ரொம்ப அமைதியாக இருந்துச்சுன்னே சொல்லலாங்க. நாங்கள் வந்து எத்தனையோ நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம், விரல்களை வச்சு நகர்த்தி பார்த்தோம். பட் இதுவுமே நகராமல் அது பாட்டுனது வேலையை வந்து பார்த்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்ததாக எலக்ட்ரிக் எல்லோ லேப்னு சொல்கிற இந்த ஒரு வகையான மீன் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நீங்கள் அந்த கண்ணாடிலாம் பார்த்தீங்களா, ரொம்ப அழுக்கு பிடிச்சி இருந்துச்சு. கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்.
சில மீன்கள் பார்க்கவே ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபிஷ் வந்து பாருங்கள் பயங்கர ஆக்டிவாக இருக்கா. ஆனால் இதோட ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நான் வந்து ஃபீல் பண்ணேன். கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா ஆக்டிவாக ஃபிஷ்ஷாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இடம் பெருசாக இருக்கும்போது அது தாராளமாக நீந்திட்டு இருக்கும். அதோட வாழ்வுமே வந்து நல்லா இருக்கும்னு சொல்ல முடியும். இந்த மீன் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ஆக்சுவலாக. ஆனால் நேம் வந்து கொடுக்கல, இதுக்கு நேம் கொடுக்கல. சில மீன்களுக்கு அவங்களே நேம் கொடுத்துருந்தாங்க. நேம் கொடுத்துக்கலாம் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் மேலே நாங்கள் நேம் காமிச்சு தான் வீடியோஸ் வந்து காமிச்சிருக்கோம். சில மீன்களுக்கு வந்து நேம் கொடுக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இது கிளாஸ் ஃபிஷ் பாருங்கள். நீங்கள் வீடியோவோட நேரில் போய் இந்த குட்டி குட்டி மீன்களை பார்க்கும்போது ரசிக்கும்படியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஜாப்பனீஸ் கோய் ஃபிஷ் நம்ம எல்லாருமே ரசிச்சிருப்போம். கோய் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த வெளியே அந்த அமைப்பு நம்ம பார்த்தோம் இல்லையா, பில்டிங், அந்த பில்டிங்க்கு வெளியே தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில் வந்து நம்ம கோய் ஃபிஷ் விட்டுருந்தாக்கா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் இங்கே வந்து உள்ளே வச்சுருந்தாங்க. ஆனால் இதுவுமே வந்து ஓரளவுக்கு ரசிக்கும்படியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு தண்ணி கம்மியாக தாங்க வச்சுருந்தாங்க. ஆனால் மீன் நீட்டாக சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ஃபிஷ்ஷை நான் வந்து நேரில் பார்க்குறேன். ஆக்சுவலாக இந்த மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அவெஞ்சர்ஸோட அந்த ஒரு லோகோலாம் வச்சுருந்தாங்க, அந்த பொம்மைலாம் வச்சுருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு மீனை ரெயின்போ ஷார்க்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஷார்க்கு மாதிரியாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் பரவாயில்ல, இந்த மீன் ரசிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். இடம் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக கொடுத்துட்டு வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். நாங்கள் ஒரு மீன் கிட்ட மட்டும் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தோம். ஏன்னா அது மீன் பார்க்கவும் நல்லா அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அது கூட விளையாடுறதுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி இந்த மீன் தான் நினைக்கிறேன் இப்போ வந்துட்டு இல்லையா, இந்த வெள்ளை கலர் மீன். நீங்களே பாருங்கள். சம்டைம்ஸ் என்ன தோணுச்சுன்னா அந்த மீனை பார்த்துட்டு அப்படியே எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிடலாமா தோணுச்சு. பட் அது அழகை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது சரி வேண்டாம், அது வந்து இடத்துல தனியாக சொல்லி விட்டாச்சு நாங்கள். இந்த மீனும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய எல்லோ கலர், நல்லா கோல்டன் எல்லோ கலரில் நல்லா வைப்ரண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ தெரியுதுங்களா. ஸோ என் கூட வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் கூட வந்து விளையாடிட்டு இருந்தார். அதுவும் அதுக்கேற்ற அந்த விரல செய்வுக்கு ஏற்ற மாதிரி வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருந்துச்சு. ஸோ நானும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன். இந்த ஃபிஷ் என்னோடய ஃபேவரட்டில் ஒன்றா மாறிடுச்சு அந்த வண்டலூர் ஜூ லிஸ்ட்டில் இருக்கிறதுல. நீங்களும் போனீங்கன்னா விளையாடி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட உடல் எடையுமே பெருசாக இருக்கா. ஆனால் அது நீந்தறதுக்கு வந்து இடம் இன்னும் நல்லா பெருசாக கொடுத்துருக்கணுங்க. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த ஒரு ஃபிஷ் டேங்கை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் அப்படியே கொஞ்சம் மேலே வந்து விஷுவல்ஸை காமிக்கிறேன். அந்த ஃபிஷ் வேர்ல்டு உள்ள இன்சைடில் வந்து எப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சுறா மீன், அதுக்கப்புறமா வந்து ஸ்டார் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்ரே, எல்லாமே வந்து பொம்மைகள் வந்து மேலே வந்து வச்சுருந்தாங்க. சின்ன பசங்களாம் வந்து இதை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகிடுவாங்க. ஸோ நான் அந்த ஃபுல் விஷுவல்ஸுமே நான் உங்ககிட்ட காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ அவுட் சைட் லுக்கு, இன்சைடில் கொடுத்துருக்குது எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் இடத்த கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவும் பார்க்குறது வந்து காலையில் க்ளீனாக இருந்துச்சுன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் வண்டலூர் ஜூவில். ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போகிறப்போ இதை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நம்புகிறேன். இங்கே ஒரு மீன் கூட்டமே இருந்துச்சுன்னு சொன்னாங்க அந்த ஒரு ஃபிஷ் டேங்கில். இது மட்டும் கொஞ்சம் ஸ்பேஷியஸ் லார்ஜாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்குரில் மங்கி பார்க்க வந்தாங்க. இந்த ஒரு குரங்கோட அந்த ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கவும் அழகாக இருந்துச்சு. அது செஞ்ச செயலும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வண்டலூர் ஜூவில் போகிறீங்கன்னா இந்த அணில் குரங்கை மட்டும் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. அதோட க்யூட்னஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது சாப்பிட்ற அழகு பார்த்தீங்களா, அது ரொம்ப அந்த ஃபேஸ் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டே இல்லாத மாதிரி தோணுச்சு. ஸோ கொஞ்சம் நீங்களும் அந்த அழகை பார்த்து ரசிச்சுட்டுருங்க.
எல்லா விலங்குகளையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா உள்ள ஒரு ஹோட்டல் இருக்கும், வண்டலூர் ஜூக்குள்ளேயே. டயர்டாக இருப்பீங்க, சாப்பிட்றவங்க உள்ள வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது, நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். இதோட நம்ம இந்த vlog வந்து முடியுது.